ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கையில் என்ன வண்டி இருக்குது அப்படின்னா Yamahaலேருந்து R15M தாங்க இருக்குது. மான்ஸ்டர் எனர்ஜிங்க 2025 மாடல். பார்க்குறக்கே வந்து செம்ம லுக்காக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூ அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ண போகிறோம். நம்ம வந்து டாப் அண்ட் செக் பண்ண போகிறது இல்லைங்க இந்த வீடியோவில். நம்மளுமே வந்து பைக் ரிவ்யூ பண்ணி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி வந்து நம்ம வந்து புதுசாக 2025 மாடல் மான்ஸ்டர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் 2025 R15M மான்ஸ்டர் எனர்ஜிங்க. வண்டியோட லுக்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இதுதாங்க வண்டியோட லுக்கு. அண்ட் சைடுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்குமே வந்து நிறையாவே வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ கைஸ் இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 155cc. இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்த்தீங்கன்னா 18 bhp பவர். அண்ட் டார்க்குமே வந்து 14 Nm. வண்டி பார்க்குறக்கே வந்து செம்ம லுக்காக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வண்டியில் வந்து நிறையாவே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க பாருங்கள் கைஸ், மான்ஸ்டர் எனர்ஜி அப்படின்ட்டு. இது வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் கைஸ். அண்ட் ஃப்ரண்டில் அப்படி எல்லா இடத்துலையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பேக்லேயுமே வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இன்னுமே வந்து சூப்பராகவே இருக்குது. வண்டியோட லுக்குமே வந்து நல்லாவே இருக்குங்க. ஸோ வந்து 2025 மாடலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரண்டில் போவாங்க. ஃப்ரண்டில் வந்து பெருசாக எதுவும் பண்ணலை. ஸோ அதே டிஆர்எல் லைட்டு, அதே ப்ரொஜெக்டரு அண்ட் டிஆர்எல் லைட்டு எல்லாமே அதே தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் வந்து மீட்ரு தாங்க நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு மீட்ரு காட்டுறேன். ஸோ நிறைய பேர் வந்து ரிவ்யூ நிறைய பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து புதுசாக பண்ணுவோங்க. ஸோ இது தாங்க புது டிஸ்பிளே, டிஎஃப்டி டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. அது சாவி ஆன் பண்ணும்போதே வந்து நமக்கு இங்கே பாருங்கள் கைஸ், Yamahaன்னு அழகாகவே காட்டுது. அது இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் மீட்ரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது தாங்க சுவிட்சு. பார்க்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், பார்க்கிங் லைட் எல்லாமே எரியும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மீட்டரை பற்றி போவாங்க. சுவிட்சஸ்மே வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நிறையா செட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இது தாங்க செட்டிங். மெனு, மியூசிக், நேவிகேஷன், நோட்டிஃபிகேஷன், வெதர், மெனு, மியூசிக். அதே தாங்க நம்ம வந்து இதில் வந்து எல்லாமே வந்து வச்சுக்கலாங்க. மியூசிக் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நமக்கு காட்டிடும். அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து கிலோமீட்டர் வந்துடுது, ஃபியூல் இண்டிகேட்டர் வந்துரு, டைம் வந்து கிளாக் வந்துருங்க. இங்கே பாருங்கள் ஏபிஎஸ்ஸு. பார்க்கிங் ஆஃப் பண்ணிடுவோங்க. ஸோ இதுலேயுமே வந்து நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த வண்டியில் குயிக் ஷிஃப்ட் எல்லாமே வந்து இருக்குங்க. ஸோ அது வந்து பெரிய ஒரு நல்ல விஷயம். அண்ட் சுவிட்சுமே வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் R15. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் காட்டினா இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். Yamaha வந்து அந்த சிம்பிளே வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதில் இன்னொரு சேஞ்சஸுமே பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னுமே வந்து ஷாக்கிங்காக இருக்குங்க. எனக்கு வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க அந்த சைடுமே. அண்ட் இங்கே பாருங்கள், இங்கேயுமே அதுதான் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக நல்லாவே இருக்குங்க. பார்க்குறக்கே வந்து நல்லா லுக்காகவே இருக்குது. ஸோ அண்ட் இங்கே பாருங்கள், இந்த கார்டுமே வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் தான் நினைக்கிறேன். பிளாஸ்டிக் தானே? ஆமாம் பிளாஸ்டிக் தாங்க. ஆனால் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இன்ஜின் இங்கே பாருங்கள், இது எல்லாம் மெட்டல், அலுமினியங்க எல்லாமே வந்து நிறையா பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் வந்துச்சு? 247 வருதுங்க. இது வந்து திருநெல்வேலி சைடு உள்ள ஷோரூம்ங்கிறதால இந்த ரேட் வருது. ஸோ மேபி உங்கள் சிட்டிங்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம். அண்ட் டிஆர்எல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு லைட் போட்டு காட்டுறேன். ஸோ இதுதாங்க ஃப்ரண்டோட லுக்கு, வண்டியோட ஃப்ரண்ட் லுக்குங்க. யாருக்கெல்லாம் அந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நான் ரொம்பவே பிடிச்சிருக்கேன். அண்ட் வந்து இந்த வண்டியில் வந்து USD ஃபோர்ஸ்க்கு எல்லாமே பாருங்கள் கோல்டன் கலரில் பண்ணியிருக்காங்க. அது இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து ஃப்ரண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. பேக்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா 140 தாங்க கொடுத்துருக்காங்க. அதுதாங்க இந்த இதில் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. ஸோ வந்து R15 எல்லாமே வந்து 160 தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வண்டிக்கு 140 தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரியல. ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. வாங்க.
ஸோ இதுலேயுமே வந்து செட்டிங்லேயே வந்து இங்கே பாருங்கள் கைஸ், இந்த வெதர்னு காட்டுது பாருங்கள். அந்த வெதரே வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வண்டி வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து நாட் அவைலபிள்னு காட்டுது. இன்னும் வண்டியில் கொஞ்சம் மாட்ட வேண்டியதெல்லாம் இருக்குது கைஸ். நோட்டிஃபிகேஷன் மெனுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங் வருது, லேப் டைம் வருது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வருது, சிஸ்டம் செட்டிங் அண்ட் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க கைஸ். டிஸ்பிளேயே வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து சூப்பராக இருக்குங்க. நோட்டிஃபிகேஷன், மெனு, மியூசிக், அவ்வளோதாங்க, நல்லாவே இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஆர்பிஎம் லிமிட் தாண்ட இந்த லைட்லாம் வந்து ஒயிட் கலரில் எரியுங்க. அது வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த யமஹாவோட மான்ஸ்டர் எடிஷன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்குன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து வேறு ஏதாவது விட்டுருக்கோமா அப்படின்னு நம்ம இன்னொருக்கா செக் பண்ணிக்கலாங்க. வேறு எதுவும் பெருசாக இதில் சேஞ்சஸ் பண்ணலைங்க. ஸோ இதோட வண்டி தாங்க, வண்டியோட லுக்கு தாங்க சூப்பராகவே இருக்குது. இங்கே பாருங்க கைஸ். ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்கலாம் நம்ம இப்போ. இதுதாங்க வண்டியோட சவுண்டு. யமஹாவை பொறுத்த வரைக்கும் வந்து யமஹாவை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து எக்ஸாஸ்ட் நோட் இருக்காதுங்க. இதுதான் ஒரு ஆவரேஜாக, ஆனால் நல்லாவே இருக்குங்க. ஒரு 155 சிசிக்கு இந்த எக்ஸாஸ்ட் நோட், இந்த வண்டியில் உள்ள ஸ்பெஷல் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த வண்டிக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது யமஹா இஸ் பெஸ்ட்டு. மைலேஜ்னாலுமே வந்து பெஸ்ட்டுங்க, ஒரு 50 கொடுக்கும் தாராளமாகவே. ஸோ மீதி எல்லாமே வந்து நம்ம வந்து மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். ஓட்டி பார்க்கலாம், வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் 2025 மான்ஸ்டர் எடிஷன் ஓட்டுறாங்க. நம்ம கீ ஆன் பண்ணுவோங்க. அந்த யமஹா அப்படிங்கிற வரதாங்க சீனாக இருக்குது சார். ஓப்பனாக சொல்லலாம் செம்ம மாசாக இருக்குங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். நியூட்ரு வாங்க கைஸ் போகலாம். நல்லா இருக்குங்க. வண்டியோட சீட்டிங் பொசிஷன் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ நான் கூட இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கலாங்க. நார்மல் R15 மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் சீட்டிங் பொசிஷன் அப்படி எல்லாமே இருக்குன்னா வரும்போது ஓட்டிகிட்டே வந்தேன். வண்டியோட சவுண்டுமே வந்து நல்லா இருந்து. அண்ட் வந்து நம்ம கீர் போடும்போதே வந்து நல்லா சாஃப்டாக விழுதுங்க. அது வந்து நல்லாவே இருக்குங்க. அது நமக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது நம்மளால். ஸோ நம்ம ஒரு நல்ல ரோட்டுக்கு போவோங்க. ஸோ வண்டி வந்து புதுசு அப்படிங்கிறதால நமக்கு வந்து மீட்ரு எதுவுமே ஒர்க் ஆகலைங்க. ஸோ ஆர்டிஓ இன்னும் போகலை, அதனால் வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணி தரல. ஸோ நம்ம வந்து ஆர்டிஓ எல்லாமே போன பிறகு வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணுவோங்க. வண்டி வருது, சரி வாங்க கைஸ். வண்டியோட பவர் எல்லாமே நல்லா இருக்குங்க. அந்த ஆர்பிஎம் ஏறுறது எல்லாமே வந்து பார்க்குறக்கே வந்து சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் இருந்த மாதிரி இருக்குது. ஓ நல்லா இருக்குங்க. பிரேக்கிங் மாஸ், வாங்கடா வணக்கம்டா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி வருதுங்க. லைன் பை லைனாக எல்லாமே. எல்லாமே ரோட்டில் ஓடி தாங்க வருது. ஸோ என்ன சொல்லன்னு தெரியல. சரி வாங்க ஒரு த்ராட்டல் பண்ணி பார்ப்போம். வண்டியோட பிக்கப் எல்லாமே நல்லா இருக்குங்க. வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2.47 வருது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து திருநெல்வேலி ஷோரூமுங்கிறதால அப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக பெட்டராக கிடைக்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து மான்ஸ்டர் எடிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி தாராளமாக எடுக்கலாங்க. வேல்யூ ஃபார் மணி தாங்க எப்போவுமே யமஹாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் மைலேஜின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் 45+ தாராளமாக கொடுக்குங்க. யூட்டர்ன் பண்ணிடலாங்க. வண்டி ஆர்டிஓ எல்லாமே போயிட்டு வந்த உடனே நம்ம வந்து டாப் அண்ட் செக் பண்ணுவோங்க. அண்ட் இந்த வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பெஸ்ட்டு எப்போவுமே. அது வந்து நமக்கு எப்போவுமே சேஃப் தாங்க. வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டுமே வந்து நல்லா இருக்குங்க. நான் கூட இது என்ன எல்லாமே வந்து கம்பேரிங் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் நல்லாயிருக்கு ஓட்டும்போது. அண்ட் வண்டியோட வியூ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
இதுதாங்க 2025 மான்ஸ்டர் எனர்ஜி. பார்க்குறக்கே வந்து செம்மையாக இருக்குங்க. வண்டியோட கலரு, அந்த க்ரீன் கலர், அந்த இது எல்லாமே வந்து பயங்கரமாக மாசாகவே இருக்குது. யாராவது இந்த மாடல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாகவே எடுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த வண்டி. லுக்கு வைஸ் எல்லாம் பாருங்கள். அண்ட் இந்த வண்டியோட டிஆர்எல் அந்த ப்ரொஜெக்டரு எல்லாமே வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்குங்க. அண்ட் இந்த வண்டியை நமக்கு கொடுத்த நம்ம ப்ரோவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாங்க. நம்ம வந்து கேட்டதுமே வந்து தந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறதான், கேட்ட உடனே தாராங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து நல்லா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணுங்க. அண்ட் நானுமே இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்றேன் கைஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே டான்னு முன்னாடி வரும் உங்களுக்கு. ஸோ ஓகே, பாய்.